போலாமே. என்னம்மா புறப்பட்டியா? சரி சரி போயிட்டோம் போயிட்டோம். எத்தனை வாங்கலாம் ஆயிட்டியா? சரி நல்லது. போயிட்டோம் 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 போயிட்டோம். வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். போய் உட்காரு. என்னம்மா ஆண்டாள் புறப்பட்டியா? அப்பா கிட்ட சொல்லு, நான் ரொம்ப கேட்டேன்னு. ஒரு 5 ரூபா பாக்கி. சரி போயிட்டோம் போயிட்டோம். அடாடா வாங்க 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 வாங்க. எங்க சம்சாரம் குழந்தைகள்லாம் வந்துருக்காங்களா? 2ஆம் தரம் 3ஆம் தரம் வந்திருக்காங்க. எங்க முதல் எங்க வீட்டுல இருக்காங்களா? அப்ப இவங்களை தனித்தனியா உட்கார வைங்க. சண்டை போட்டுக்க போறாங்க. நீங்க பத்திரமா எடுத்துங்க. சாயந்தரம் இருந்து கச்சேரியை கட்டு போறேன். நீ பாட்ட போட்டு போயிடாதீங்க. நமஸ்காரம். வாயா சுந்தரம், என்ன சௌக்கியமா இருக்கேன்? எங்க பெரிய பையனுக்கு ஆத்துமா. ஐயோ அவன் சின்ன பையன். அடுத்த பையனுக்கு டிபி. அவன் சின்ன பையன் ஒருத்தன் தான். அவனுக்கு அம்மா வாத்துருக்கு. உங்களுக்கு வயிற்று வலின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? போய் உட்காருங்க. ஐயா சுடு தண்ணி கொடு. சாயந்தரம் இருந்து கச்சேரி என்னது சம்பந்தி போயிட்டாராம். இதெல்லாம் சந்தி வந்துட்டா என்ன? ஏதோ கேஸ் விஷயமா கல்கத்தாவுக்கு போயிருக்கிறாராம். கேஸ் விஷயமா? மூஷியோ சி போ. கேஸ் விஷயம். சுவை தரும் மழலையின் சொல்லே இசை தரும் வீணையே வெயில் சிலி நிகர் வடிவே தேனலி கடலே எண்ணெய் எண்ணெய் இன்பம் தரும் வண்ணமல எண்ணெய் இன்பம் தரும் வண்ணமலர் அமுதே சிறுவிழி குறுநகை சுவை தரும் மழலையின் சொல்லே இசை தரும் வீணையே உந்தன் சொல்லே இசை தரும் வீணையே போதல் இதயம் சேர்ந்தே நில்லாமலே மகிழ்ந்தாடுமே நீ ஆடிடும் போதல் இதயம் சேர்ந்தே நில்லாமலே மகிழ்ந்தாடுமே வேதனை நினைவுகள் உன்முகம் கண்டால் சொல்லாமலே பறந்தோடுமே வேதனை நினைவுகள் உன்முகம் கண்டால் சொல்லாமலே பறந்தோடுமே ஓ திருவிழி குறுநகை சுவை தரும் மழலையின் சொல்லே இசை தரும் வீணையே நாடகம் போன்றே நயமிக காண்பேன் கைவீசியே வரும்போதிலே நீ கைவீசியே வரும்போதிலே வானகம் தவழ்ந்திடும் தென்னை உன் மீதிலே வானகம் தவழ்ந்திடும் தென்றலை காண்பேன் இவனே உன் மீதிலே ஓ இதுவே நாளே வேறில்லையே என் வாழ்விலே இது ஒன்னான திருநாளே வேறில்லையே என் வாழ்விலே மணியே தளிர சிங்காரத்தையே மாறாத செல்வம் நீயே சிறுவிழி குறுநகை சுவை தரும் மழலையின் சொல்லே இசை தரும் வீணையே உந்தன் சொல்லே இசை தரும் வீணையே ஐயோ விளக்கடைஞ்சு போச்சு. ஒருவேளை பீஷ் போயிருக்கும். தம்பி குழந்தை உங்களிடையே அழகாக இருக்கிறது. குறு குறுத்த விழிகள், கோமள முகம். காவேரி அதிர்ஷ்டக்காரிதான். ஆனால் எல்லோருக்கும் இந்த அதிர்ஷ்டம் வாய்க்குமா?
கொஞ்சம் நிதானித்து பேசு. போதையில் இருப்பவர்களுக்குத்தான் நிதானம் அவசியம். இப்பொழுது நான் போதையில் இல்லை. ரெகுனிசா தேவிக்குத்தான் சிவாஜி போதை ஏறி இருக்கிறது. அப்படியே தான் வைத்துக்கொள். வைத்துக் கொள்வதென்ன? நடக்கின்ற நாடகத்தை நான் அறிவேன் சித்ரா. கண்முன்னால் நடப்பதெல்லாம் கனவென்று நம்பிவிட நானும் மாமாவல்ல. பிதற்றல் கூட உரிமையோடு இருக்கிறது. ஏன் இருக்காது? ஆண்டியா இருந்து உந்தயவிலே அரண்மனையில் வாழும் ஒரு அற்பனுக்கு இருக்கிற உரிமை பிஞ்சு வயது முதல் உன்னோடு பழகும் எனக்கு ஏன் இருக்காது? கலை என்று சொல்லி கால் எடுத்து வைத்து காதல் மாளிகைக்கு அஸ்திவாரம் போடும் அந்த கயவனுக்கு இருக்கிற உரிமை எனக்கேன் இருக்காது சித்ரா? எனக்கேன் இருக்காது? வார்த்தை அளவு மீறுகிறது மோகன். தரக்குறைவாக பேசுவது பெருமை என்கிறாயா, இல்லை அதுவும் உரிமை என்கிறாயா? அரங்கட்டவர்களை பற்றி எப்படி பேசுவது? கட்டிய மனைவியை வீட்டில் வைத்துவிட்டு காதலுக்கு புதுஜோடி தேடுபவனை கயவன் என்பதா கலைஞன் என்பதா? கேட்டுப்பார் 4 பேரிடம். நான் பேசுவது தரக்குறைவா, நீங்கள் நடப்பது தரக்குறைவா என்று. கற்பனை செய்பவனோடு பேச நான் தயாரா இல்லை. எப்படி பேசுவாய்? அறையில் தானே நடக்கிறது என்றிருந்தாய், அம்பலத்திற்கு வந்து விட்டது. இப்பொழுது உன்னால் பேச முடியாது. ஏன் முடியாது? நான் ஒன்றும் தாலி கட்டிய மனைவியாக்கி விடவில்லை. உன் தர்பார் கடங்கி நடக்க. 10 வயது முதல் பழகினோம் என்ற மரியாதைக்காக நானும் பேசாமல் இருந்தேன். நான் அவரை காதலிப்பதாகவே வைத்துக்கொள். உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய். நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய முடியும் என்னால்? ஆனால் இதுவரையிலும் செய்த பைத்தியக்காரத்தனத்தை இனியும் செய்ய மாட்டேன். ஒருவரை கெடுத்து ஒருவர் வாழ்வது சாத்தியமானால் நீங்கள் இருவரும் சந்தோஷமாகவே வாழ்ந்துவிட முடியும். ஆனால் உலக சரித்திரத்திலேயே இது கிடையாது. என்ன புதிர் போடுகிறாய்? புதிர் அல்ல, என் சொத்தை பறித்து எவனும் அனுபவிக்க முடியாதுகிறேன். என்னை கெடுத்து எவனும் வாழ முடியாதுகிறேன். கையிலே உள்ள துன்பம் காத்திருக்கிறது. மண்ணிலே பாதம் படும்போது சோக வீணையின் தந்திகள் அசைகின்றன. அவல ஓசை எழுந்து ஆர்ப்பரிக்கிறது. ஏன் இங்கு வந்தோம் என்று துடிக்கிறார்கள். எட்டாத உலகின் கற்பனையிலேயே வாழ்ந்துவிட மாட்டோமா என்று நினைக்கிறார். ஆனால் அவர்கள் இருக்கின்ற உலகம் அவர்களை அனுப்ப மறுக்கிறது. வானத்து தாரகையோ வாவென்று அழைக்கிறது. 2 உலகத்திற்கிடையே போராடி தவிக்கிறார்கள். படத்தில் உள்ள பிளவை துடைத்து விடலாம் அம்மா. நிரந்தரமான பிரிவை நீங்கள் தடுக்க முடியாது. திகைக்காதீர்கள். திருடனும் அல்ல, தீங்கு இழைக்க வந்தவனும் அல்ல. யார் நீங்கள்? இந்த நேரத்தில் எங்க வந்தீர்கள்? வந்த நேரம் தவறுதான். ஆனால் வந்திருப்பது உங்கள் கணவனின் காதலிக்கு உரிமைக்காரர். என்ன பேச்சு? பேசாமல் போய்விடுங்கள். போய்விடுகிறேன். ஆனால் சகோதரி, நான் சொல்ல வந்திருக்கும் சோக கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். சகோதரி, பதிதர்மத்தை என்று வேறு நினைவில்லாத உங்களுக்கு மறைபொருள் விளங்காது. சம்சார பூமியில் சந்தோட வேண்டிய உங்கள் ஜீவனை வேறொன்று கவர நினைக்கிறது. உங்களை பிரித்த அந்த ஸ்தானத்தை ஆக்கிரமித்துக் கொள்ள வேறொருத்தி தயாராயிருக்கிறார். வேறொருத்தி தயாராயிருந்தாலும் என் ஜீவன் என்னை தள்ளிவிட்டு அவளுக்கு இடம் தராது. கணவனிடத்திலே எவ்வளவு நம்பிக்கை! கண்ணியம் நிறைந்த குடும்ப பெண்களுக்கு இது இயற்கைதானம்மா. ஆனால் கண்முன்னால் நடப்பதெல்லாம் பிரம்மை என்று கருதி விடாதீர்கள். கணவனை கட்டுப்படுத்தி வைப்பது கூட குலமங்கையர்களுக்கு தர்மம்தான். தாசி வீட்டிற்கு கணவனை இட்டுச் சென்ற நலாயினியை நினைப்பீர்கள். மாதவியை தேடிச் சென்ற கணவனை கட்டுப்படுத்தாமல் விட்ட கண்ணகியை நினைப்பீர்கள். ஆனால் கண்ணகி கோவலனோடு வாதாடி கட்டுப்படுத்தி இருந்தால் கோவலன் கொலையாவதோ பாண்டியன் நீதிக்கு பங்கம் வருவதோ நேர்ந்திருக்காது என்று நினையுங்கள். கணவனை நேர்வழியிலே நடக்க செய்வது கூட பதிதமத்திலே ஒரு பகுதிதான் என்பதை மறந்து விடாதீர்கள். போது உங்கள் உபதேசம். என் கணவரை பற்றி எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்துவிடப் போவதில்லை. 1000 தான் ஆனாலும் அவர் என் கணவர். என் வாழ்வு சிதைந்து விடுமே என்ற கவலை தங்களுக்கு வேண்டாம். அது ஒன்றுதான் என் கவலை என்றிருந்தால் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். உங்கள் இதய கண்ணாடியை பாறையிலே ஓதுகிற அதே ஜீவன்தான் என் வாழ்வையும் சிதைக்கிறது. உங்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்று மனோகர் முடிவு செய்து விட்டார். உரிமைக்காரனான என்னை உதறி தள்ளுவது என்று சித்ராவும் முடிவு செய்து விட்டார். இருவராக வாழ வேண்டிய 2 குடும்பங்கள் ஒன்றோடொன்று மோதி உடையப் போகின்றன. என் சித்ராவை நான் தியாகம் செய்ய முடியாது. என் ஜீவனை பிரிப்பவர்கள், என்னை சித்திரவதை செய்பவர்கள் யாருமே சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது. வாழவும் விடமாட்டேன். உங்கள் மேல் ஆணை விடமாட்டேன். வருகிறேன். இந்தாங்க, உங்களை தானே. இங்க பாருங்களேன். இந்தாங்க, இங்க பாருங்களேன். என்ன? சித்ராவுக்கு முறை மாப்பிளையா? அவன் வந்து நம்ம மனோகர் பத்தி காவேரி கிட்ட கோவமா பேசிட்டு போறான். என்ன? சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவனா? சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவனா? கல்யாணம் பண்ணி போறானா? ஆமா. பண்ணிட்டு நீ போதிட்டு போ. குளூரு. ஐயோ, எந்திரிங்களே. என்ன? கல்யாண காவேரி சித்ரா. சித்ரா கல்யாணம் எங்க எவன் சொல்லிட்டு போனா? நீ போ. போ. காவேரி, 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 என்னம்மா? என்ன நடந்துச்சு? வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது.
நம் குடும்பம் அதிலே மூழ்கிவிடப் போகிறது. என் வாழ்வுக்கு பலிப்பீடம் காத்திருக்கிறது. என் கண்ணீர் முடிவற்ற சமுத்திரமாக போகிறது. என்ன அது வந்த பையன் ஏதாவது திருட்டு போனானா என்ன? நான் உண்ணாமல் இருக்க எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொன்னார். என் உறக்கத்தை கெடுக்க எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொன்னார். கணவரின் கௌரவத்தை காப்பாற்றி அவரை அனுப்பிவிட்டேன். ஆனால் என் மனமே என்னை கொல்கிறது. சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டது. சஞ்சலம் குடிவந்து விட்டது. பலியாகும் ஆட்டுக்கு மஞ்சள் தடவுவதை போலத்தான் வாழும் கையுமாக நிற்கிறான் கொலைகாரன். மாமா என்பது விரைவிலே தெரிய போகிறது. எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் இந்த கேள்வியை கேட்க கூடாது என்று. வேறு நேரமாயிருந்தால் கேட்டிருக்க மாட்டேன். உடம்போடு உயிரை பிணைத்த தாலி கையில் எனக்கு இப்போது உத்தரவிடுகிறது கேட்க சொல்லி. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? நீ சொல்லித்தான் நான் பேச வேண்டுமா? சுற்றி அலைந்து விட்டு வந்தால் தொல்லை கொடுப்பதே உனக்கு தொழிலாக இருக்கிறது. போய் பேசாமல் படுத்து தூங்கு போ. தூக்கம் வரவில்லை. என் கண்களுக்கு இனி தூக்கமே இல்லை. கடைசியாகத்தான் அவை உறங்கும். இருக்கவே விழிக்காது. நன்றாயிருக்கிறது நாடகம். என் வேதனை உங்களுக்கு நாடகமாக இருக்கிறது. உங்கள் போக்கு எனக்கு உயிர் வாதையாக இருக்கிறது. போக்கல்ல, நான் உற்சாகமாக இருப்பது உனக்கு உயிர்வாதையாக இருக்கிறது என்று சொல். எழுதி எழுதி உற்சாகப்படுங்கள் ஏன் என்று கேட்கவில்லை. சோலையிலே மாலையிலே சுற்றி சுற்றி வாருங்கள் தொல்லைப்படவில்லை. மனதுக்கு பிடித்ததை நீங்கள் அடைவதிலே யாருக்கும் துன்பம் இல்லை என்றார். அதுவே எனக்கு பரமானந்தம். என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறாய்? முழுதும் தெரிந்து கொண்டு பேசுகிறேன். நீங்கள் கலைத்தான் தேடுகிறீர்கள், கவிதைத்தான் நாடுகிறீர்கள். ஆனால் கூட்டை பிரித்து குயிலை எடுத்து வீட்டை கெடுத்து விளையாடாதீர்கள். உண்டு கிளிக்கு பேச தெரியவில்லை என்றால் கற்றுக் கொடுங்கள். காட்டுக்கிளியின் பின்னால் ஓடாதீர்கள். கலை வேண்டுமா உங்களுக்கு? கவிதை வேண்டுமா உங்களுக்கு? நீங்கள் தேடும் கலை என்னவென்று சொல்லுங்கள். தெரிந்து கொண்டு சிரிக்க வைக்கிறேன். கவிதைக்கு விளக்கம் கூறுங்கள். கற்றுக்கொண்டு களிப்பூட்டுகிறேன். இருக்கையிலேதான் கலை இருக்கிறது என்றால் என்னோடு வாருங்கள், இருவரும் பார்ப்போம். வானத்து நிலவிலா, வையத்து மண்ணிலா, எங்கே இருக்கும் கூறி உனக்கு கற்றுக் கொடுத்து நான் சந்தோஷப்பட ஒரு பள்ளிக்கூடமே நடத்த வேண்டியிருக்கும். வேண்டாம். ஒரு கலை இருக்கிறது எனக்கு தெரியும். உண்ண திவிட்டாத கலை, ஓய்வில்லாத மனதுக்கு உணர்ச்சியூட்டும் கலை, எண்ணி எண்ணி பார்த்தாலே இனிக்கின்ற கலை, அழகு கலை, அன்பு கலை, பாசவலை. இதோ இருக்கிறது சுவாமி, ஜெகத்தையெல்லாம் உருக்கி வார்த்த சிங்கார கலை. பாருங்கள், பழம் நிறைந்த முகத்தை பாருங்கள், வண்ணமணி கண்களை பாருங்கள், பூ போன்ற பாதங்களை பாருங்கள், புன்னகையின் ஜோதியை பாருங்கள். அசைகின்ற கைகளிலே அழகில்லையா? அறியாத மழலையிலே அன்பில்லையா? அழகும் அன்பும் எங்கே இருந்தாலும் அதுதான் கலை இல்லையா? இல்லை, உனக்கு விளக்கம் கூற நான் தயாரா இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் தேடும் கலை குழந்தை இடத்திலே இல்லை. நீங்கள் கலைஞர் அல்ல, கவிஞர் அல்ல, மனிதனே அல்ல. காவேரி, விடுவிடுத்த மாதா பேசுகிறேன், விரக்தி அடைந்த மங்கை பேசுகிறேன். உணர்ச்சியற்ற மரம் கொடு காற்றுக்கு அசைந்து கொடுக்கும். உயிரற்ற பிணத்தின் கண்கள் கூட குழந்தையை தொட்டால் திறந்து கொடுக்கும். எனக்கு புரிகிறது, உங்களுக்கு தேவை கலை அல்ல, வெம்பிச்சாகும் மனைவின் வேத, மிரண்டு பார்க்கும் குழந்தையின் அழுக்குறல், சொல்ல முடியாமல் துடிக்கும் பெற்றோர். இவர்களை சித்திரவதை செய்து வேடிக்கை பார்ப்பதுதான் உங்கள் ஆசை. உரிமைக்காரரின் உயிரோடு விளையாடுவதுதான் உங்கள் கலை. கண்ணுக்கு அழகான கண்ணீரும் இருப்பதுதான் கலை என்றால், மனைவியின் கண்ணீரில் கணவன் மிதப்பதுதான் கலை என்றால், அந்த கலை இருந்து போகட்டும், சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும். என் முடிவில் விட்டேன், வழியை மாற்றிக்கொள். உன் முடிவு என்னை வெறுப்பதா, அவனை விரும்புவதா? இரண்டும் தான் என்றே வைத்துக்கொள். என்னை வெறுப்பதை பற்றி கவலை இல்லை, அவனை விரும்புவது தகாது. முடிவு நன்றாயிருக்காது. ஆயா, இன்னும் பயமுறுத்துவதான் ஒரு முடிவுக்கே வந்து விட்டேன். ஆமா, ஏன் பார்க்கத்தான் வேண்டுமோ? என்ன இப்படி? கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே, கேட்பதெல்லாம்
காண்பதெல்லாம் வாழ்க்கை வேதங்களே, கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. கலைவாணர்கள் பொழியும் கவிதையிலே, பொழியும் கவிதையிலே, கனிவான தீண்டமிழ் ஆசையிலே. கலைவாணர்கள் பொழியும் கவிதையிலே, கனிவான தீண்டமிழ் ஆசையிலே. கடல் வீசும் அலை போலும் மனமே ஆடுதே, கடல் வீசும் அலை போலும் மனமே ஆடுதே. அன்பு நாடும் உயிர்கள் யாவும் ஆசையில் நின்று பாடுதே. அழிவில்லா ஞாலம் முழுதும் கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. தேன் மலரில் ஆடும் எழில்தனிலே, திறமை காணும் கண்ணர்கள் உலகில் கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. எல்லை இல்லாத இன்பம் இதையெல்லாம் நிறைந்து கொண்டும் இனிய மொழியில் கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. வாலிபம் எனும் பருவம் இவர்களின் மனதில் மகிழ்வு தந்து கலையுடன் புதுமை இணைந்து கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. காவியம் நிறை சுகமே கவிஞரின் ஜெகமே, கனிவு கூறும் பாடும் இன்ப சுவை மகா மனிதர் இவரே. இனிமை தருமே இவர்கள் மொழியில் கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. சென்றல் வராத வனமே, இளமங்கை இல்லாத இடமே, இவர் மனதில் என்றும் இடம் பெறுவதில்லை கலையே இவர்கள் இலையே. மானிருவினது மாதரே, மனமதிக பாடும் இவர் பாதையே, மதியிலார் அறிவு பெறும் சங்கீதமே தருவார் செதை குளிரவே. காணம் தரும் சுகமே இளமையின் கனவே, இவர்கள் பொழியின் சுவையமுதே. கண்டால் அருகில் வந்தார் அமுது கொண்டார் கவலை அகன்றிடுமே. கனவிலும் நினைவிலும் இவர் வருவார், தலைமலர் பல பல இவர் தருவார். மகிழ்வுடனே நடுவேன் இவர் வனமே ஸ்வரமுடனே. அமபனி பனி சனி தகரி மகரி சனி தக மகரி சனி தகரி சனி தனி தபரி சனி நிரி சனி தப சனி தப மகரி நீ சக மக கம்ம மகம்ம பனி பபா கம்ம பனி பமப்ப இதனி பனி சரி நிதா கம்ம சரி சனி சனி தபம்மா பனி சரி சக்கம்ம மக கம்ம பனி பமா பனி சனி பா பனி சகதி பசானி தம பசானி தம மக பம்மா கரி நித சக்கம்ம மகம்ம பனி பமப்ப நிதனி பசானி தப சகதி சனி தம்மா கரி சகதி சனி தரித்த இத பசானி தம மக கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே. காண்பதெல்லாம் வாழ்க்கை வேதங்களே, கேட்பதெல்லாம் காதல் கீதங்களே.
காவேரி அல்ல, வற்றி வறண்ட காவேரி, வாழ்வை இழந்த காவேரி. கண்களிலே களிப்பு சிந்த இதோ என் மருமகள் என்று மாமியார் அறிமுகப்படுத்தப்பட்டேனே, அந்த காவேரி அல்ல, கண்களிலே கண்ணீர் சிந்தி கவலையால் தகிக்கப்பட்ட காவேரி. வடிவிட்டு இறங்குவதே பாவம் என்று கருதி நடப்பது நடக்கும் என்றிருந்த காவேரி அல்ல, உங்களிடம் மடிப்பிச்சை கேட்க வந்திருக்கும் காவேரி. குமரி எழும் நெஞ்சத்தை மட்டுமே வழித்துணையாக கொண்டு பள்ளியை போல் நள்ளிரவிலே வந்திருக்கும் காவேரி தாய். தாய் தாயல்ல, தெய்வம். நீங்கள் கேட்பாருக்கு கேட்ட வரமளிக்கும் கீர்த்தியுள்ளதுதான் தெய்வம் என்றால், இப்போது என் கண்கண்ட தெய்வம் நீங்கள் தான். தெய்வமே, துவளும் கொண்டு வந்திருக்கிறேன் பத்தை. கண்ணீரை பன்னீராக்கி உங்கள் கால்களிலே அபிஷேகம் செய்ய வந்திருக்கிறேன். அழுப்புடனை அத்தனையாக்கி உங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஈடாக நான் கேட்க வந்திருக்கும் வரம் எனக்கு நீங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய வரம். வரம் கொடுக்கும் சக்தி மட்டும் எனக்கு இருந்தால் வாடி வதங்கி வந்திருக்கும் உனக்கு எது வேண்டுமானாலும் கொடுத்து விடுவேன். உங்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம். என் சொத்து என்னிடமே இருக்க அருள் புரியுங்கள். சொத்தா? தாயே, பெண்களுக்குள்ள ஒரே ஒரு சொத்து, பிரியத்தோடு பெரும் சொத்து, பிறருக்கு கொடுக்க விரும்பாத சொத்து. தாயே, நான் கேட்கும் பிச்சையை கண்டிப்பாக கொடுப்பீர்களா? கொடுக்கக்கூடியதானால் மறுக்க மாட்டேன் சகோதரி. கொடுக்கக்கூடியதுதான், கொடுக்கக்கூடியதுதான். என் கணவரை எனக்கு கொட்டு விடுங்க, எனக்கு கொட்டு காவேரி, நீ கேட்கும் மரம் நான் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் அவரை விட்டுவிட உன்னாலும் முடியாது, அவரை வெறுக்க என்னாலும் முடியாது. ஏமாற்றம் தான் பதிலா? என் கணவரை எனக்கு கொடு என்று இன்னொரு பெண்ணிடத்திலே பிச்சை கேட்க வேண்டிய நிலையிலே இருக்கும் ஒரு மனைவிக்கு ஏமாற்றம் தான் பதிலா? காதலுக்கு ஒரு ஆடவன் வேண்டுமானால் இன்னொருத்தியின் கணவரை திருடுவதுதான் முறையா? ஐயோ காவேரி, என்னை கொல்லாதே. காதலுக்கு ஒரு ஆடவன் வேண்டும் என்று நான் அவரை கவர்ந்ததில்லை. அவர் அழகிலே மயங்கி அவரை அபகரிக்கவும் நினைந்ததில்லை. அந்த கவிதா மன்னனுக்கு, அந்த கலை தெய்வத்துக்கு பூஜை செய்து ஆராதிக்கவே நினைந்தேன். அதற்காகவே திருடவும் முயன்றேன். பூஜைக்கென்றே திருடுவதானாலும் கோவில் சிலையை திருடலாமா தாயே? இனி நான் யாசிக்கப் போவதில்லை. கணவருக்காகவே வாழ்ந்தேன். கணவரை தவிர உலகில் வேறொன்று இருப்பதாக நான் கருதியதே இல்லை. மஞ்சள் பூசி குங்குமம் மாலை சூடி நான் மணமேடையிலே நின்ற போது அவர் எனக்கு கட்டிய தாலி இதோ இருக்கிறது. அவரே இல்லை என்றாலும் இது மட்டும் ஏன் இருக்கிறது? காவேரி, காவேரி, இந்த தாலியை நீயே வைத்துக் கொள். வேண்டாம், வேண்டாம். விரும்ப தெரிந்த எனக்கு வெறுக்கவும் தெரியும், வெறுக்கவும் தெரியும். வேலியை தாண்டி வர முயன்று என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு சகோதரி. உன் மீதானே, உன் தாலி கயிற்றின் மீதானே. இனி நான் அவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். அந்த முழு சொத்து இனி உனக்கே உரிமை. நிஜமாகவா? சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் வாழ்வில் இனி நான் பங்கு கேட்க மாட்டேன். பங்கு கேட்ட பாவம் கண்ணீரால் புனிதமாகிவிட்டது. சகோதரி, சந்தோஷமாக போ.